அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. அது தாக்கு பிடிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? தமிழகத்திற்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள், 4 அதிகார மையம் இருக்கின்றது. ஒன்று திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி, பிறகு அருமையா சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு நிதியமைச்சர், அமைச்சர், திமுக அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உண்மைதானே? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள், அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின், திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. வேற என்ன தகுதி இருக்குது? என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா? மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. எத்தனையோ எட்டப்பர்கள் துரோகிகள் இயக்கத்திலே நம்ம வீழ்த்த, நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அண்ணா திமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும், பல கூட்டத்திலையும் பேசணும். இந்த 10 ரூபா 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கிங்க. இல்லைன்னு சொல்றான் பல பேர். வடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு, அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு, அந்த ஆசனத்திலே நாற்காலியிலே அமர்ந்து காட்சி அளித்தார்கள் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் மேஜையின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. அது தாக்கு பிடிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்று பெற்றுவிட்டது. இந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன சாதனை செய்தீர்கள்? இந்த 4.5 ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது. எல்லா துறையிலும் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். திமுக என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் திமுக. அது ஒரு கட்சி அல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திற்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள், 4 அதிகார மையம் இருக்கின்றது. ஒன்று திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி, பிறகு அருமையா சொல்றீங்க, நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4 அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை சொன்னார். எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு நிதியமைச்சர், அமைச்சர், திமுக அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே? எதிர்க்கட்சி சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்ற என்பதுதான் பொருள். ஆக 30,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்குகளுக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவு கூர்மை உள்ள மக்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள். கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? சொல்லுங்க. கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? அது மட்டுமல்ல, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க. அது கிடையாது. அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம், ஆகாதையும் போகலாம். ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர் தான் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா? இவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாராவது ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா? வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுகவில் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது. அப்படி பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றார்கள். அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும்
தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார். அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா? எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சியில் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார். அதேபோல் அவரை விட மூத்த அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள், அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. வேற என்ன தகுதி இருக்குது? என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா? மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கியிருக்கிறார்கள். அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அந்த கட்சி வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இங்கதான் எப்படின்னா, டெல்லியிலையும் அதே மாதிரி தான். திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும். திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார். திரு தயாநிதி மாறன் அங்கே அமைச்சராக்கப்பட்டார். இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார். அதாவது குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டரிக்கின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக. அதனாலதான் அதிமுகவை எவராலையும் எதுவும் செய்ய முடியல. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சுக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்ம வீழ்த்த, நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு. ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த, பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு RS பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மாலை மலரிலே பார்த்தேன், மாலை முரசல் படித்தலே பார்த்தேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இதை புள்ளி விவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில்
பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார். அமைச்சர் அவர்களே, பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது. ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்புறம் இங்க அருமை சகோதரர் சொன்ன 10 ரூபாய், 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும், பல கூட்டத்திலையும் பேசணும். இந்த 10 ரூபா 10 ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளாட்சியில் பணி நியமனம் எல்லா பத்திரிகைகளும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பாரு, அருமையாக சொல்கிறார். அப்போ நீயே வந்து பேசலாம் எனக்கு பதிலாக. இதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்ல வேணும். கிராமம் பூரா, நகரம் பூரா, வீதி வீதியாக இந்த ஊழல் பிரச்சனையை எடுத்து சொல்ல வேணும். கிட்டத்தட்ட 800 கோடி ஊழல், 888 கோடி ஊழல் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த பதவி கொடுப்பதற்கு, பணி ஆணை வழங்குவதற்கு உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே வலைதளம் செய்தி வந்திருக்குது. இதை இன்ன வரைக்கும் மறுக்கல. அந்த அமைச்சர் அங்க டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பாக இருக்கிறார். அங்க பேசுறார், ஒரு நிகழ்ச்சியில், திமுக நிகழ்ச்சியில் பேசுறார். என்னைத்தான் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, தவறு செஞ்சா குற்றம் சுமத்த தான் செய்வாங்க. நீ நிரபராதி நியமிங்க. ஏன் எங்க மேலாம் வழக்கு போடல? எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேச்சு. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4800 கோடி ஊழல் போட்டீங்கல்ல, நான் நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதி என்று நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன். அந்த தெம்பு திராணி உங்களிடத்தில் இருக்குதா? நீதியரசர் கூட கேட்டார், வழக்கு போடு, என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். நான் இல்ல, என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்திலே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சராக பதிவு செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே 4008 கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது. அதை நீக்க முடியாது. ஆகவே நான் அவர்கள் வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துகிறேன் என்று சொன்னேன். நீதியரசர் சொன்னார், இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்துறேன்னு சொல்றீங்க, வேற எவரும் வழக்கு நடத்துன்னு சொல்ல, எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. ஆக வழக்கு நடத்தினேன், நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன். மீண்டும் உச்ச நீதிமன்றம் போனாங்க இதே திமுக, அங்கேயும் போய் வழக்கு நடத்தினேன், அங்கேயும் நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தா வாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள், நிரபராதி என்று நிரூபிங்கள். முடியாது, ஏன்னா ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல. எங்களிடத்திலே மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. இன்னும் சொல்றான் பல பேர், வடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். சட்டத்தை ஆட்சி நடத்தினோம். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தை ஆட்சி நடைபெற்றது. சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். உங்களுடைய ஆட்சியில் அப்படியே இருக்குது? கிடையாது. வேண்டுமென்ற திட்டமிட்ட துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார்கள். இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணி பாருங்கள். இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எனக்கு வீடு வீடா வர இருக்காங்க. பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழிப்போடு இருந்து தங்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். திமுக காரன் வேணும்னே திட்டமிட்டு
அண்ணா திமுகவுக்கு யாராவது வாக்களிக்கக்கூடிய இருந்தால் அந்த வாக்கு பட்டியலில் இடம்பெறாமல் ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. அதனால் நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற விதமாக இன்னைக்கு அங்கங்கே வருகின்ற PLO அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது வீடு வீடாக வருவாங்க. வீடு வீடாக வந்து படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை வாங்கி முறையாக பதிவு செஞ்சு முறையாக அந்த அதிகாரிக்கு ஒப்படைங்க. மிக மிக முக்கியம். ஆனால் இதையும் எதுக்குறாங்க, SIR எதுக்குறாங்க. அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது, திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவான். இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்கள்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல் பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த SIR என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் SIR. அதை ஏன் எதுக்குற? அதில் என்ன ஒன்று கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்றைக்கு வந்து வீடு வீடாக வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவித்து திமுக கட்சிக்காரன் வீடு வீடாக போயிட்டு இருக்கிறான். உண்மைதானே? எல்லா இடத்துக்கும் வரான்ல. ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடாக வந்து அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்படிலாம் எந்த PLO-வும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்கக்கூடாது. PLO இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும். வாக்காளர்கிட்ட பூர்த்தி செஞ்ச பிறகு வாக்காளர்கிட்ட பெற வேண்டும். இது முக்கியம். நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க. இந்த சேலம் மாவட்டத்திலே இன்றைக்கு ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியுடைய தொடக்க விழா மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த பகுதியே ஓமலூர் பேரூராட்சி குளிக்கின்ற அளவுக்கு மக்கள் வேணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் பேசிட்டேன். 1.5 மணி நேரம் இங்கேயே அமர்ந்து நாட்டில் என்ன பிரச்சனை அதை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். இது மக்களோட ஆட்சி மிக விரைவாக அகற்றப்பட வேண்டும். அதற்கு அத்தனை பேரும் நீங்கள் துணைநிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.